வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கிரக பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம், இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம். இது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ராசி, இந்த நட்சத்திரம், உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பலன்களை ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி, கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்ம குருவாக வரார். ஜென்ம ராசிக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு குரு பகவான் உச்சமாக வரார். வக்ரமாகி திரும்பவும் மிதனத்துக்கு போகிறார். 12ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிறார். இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு. உங்களுக்கு தசா புத்தி நன்மை செய்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடப்பு தசா புத்தி, நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்களோ அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசைக்கு என்ன புத்தி நடக்குது, அந்த கிரகங்கள் எந்த கட்டத்தில் இருக்குது, எதனோட கான்டாக்டில் இருக்குது, அது மாதிரி பலன்கள் பார்க்கணும். இப்போ இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இவங்களுக்கு என்னென்ன தசைலாம் வரும் அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரத்துக்கு 20-21 வயசுக்குள்ளே சனி தசை அப்படிங்கிறது போயிடும். அதன் பிறகு புதன் தசை தான். அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 29-30 அது மாதிரி உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். பொதுவாக புதன் தசையில் இருந்து புதன், கேது, சுக்கிரன், அதே மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய், இது வரைக்கும் வயதான காலகட்டம் வரைக்கும் இத்தனை தசைகளை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. சின்ன சின்ன தசைகள். இடையில மட்டும் 20 வருடங்கள் பெரிய தசை. 20 வருடம் அப்படின்னாக்கா சுக்கிர தசை. இது தவிர்த்து மீதி எல்லாமே சின்ன தசைகள் தான். அதாவது புதன் தசை ஆரம்ப காலகட்டத்தில் வர்றதுனால அதுவும் உங்களுக்கு குறுகிய காலத்தில் போயிடும். இப்போ அந்த புதன் தசை, இந்த ராசிக்கு வரக்கூடிய குரு புதன் தசையில் என்ன பண்ணுவார்? ஏன்னா புதன் குரு பகை கிரகங்கள் தான். அந்த வீட்டுக்கு இவர் நன்மை செய்ய மாட்டார். அதாவது குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்ய மாட்டார், புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்ய மாட்டார். சரி, எப்படி இருந்தால் நன்மை செய்யும்? 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது புதன் தசை அப்படிங்கிறது 3ன்னா உச்சமாயிடாங்க, ஆட்சி ஆயிடுவார். அது மாதிரி இன்னும் பலமாயிடும். அங்கேயும் இருக்கக்கூடாது அந்த புதன் அப்படிங்கிறது. சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்க, புதன் தசை சரியில்லை, அது எங்கே வேணா இருக்கட்டுமே. ஆனால் குரு பார்க்கக்கூடிய இடம், இப்போ குரு 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறார். விருச்சிகத்தில் புதன் இருந்தாலோ, இல்லை மகர ராசியில் 7ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய இடத்துல புதன் இருந்தாலோ, மீன ராசியில் புதன் இருந்தாலோ, மீன ராசியில் புதன் இருந்துச்சுனாக்கா நீசமாயிடுவார். இப்போ நீச கிரகம் அது உங்களுக்கு தசை நடத்தி வரும். இந்த புதன் தசைங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வந்தது அப்படின்னா, இப்போ குரு பார்க்கக்கூடிய இடத்துல இந்த புத பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும், பண வரவை கொடுக்கும், அநேகமாக நிறைய உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். அதாவது நான் சொல்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த 21க்கு மேலே 39 வரைக்கும் வரும், 22க்கு மேலே 39 வரைக்கும் வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும். இன்னொன்று பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயதில் ஒரு 30 வயசுக்குள்ளே வரும். இப்போ வேலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தாலும் சரி, இப்போது ஓரளவுக்கு, ஏன்னா குரு உச்ச வீடுனாக்கா சந்திரனோட வீட்டுக்கு தான் வரார். வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணால் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த திருமண வாய்ப்புகளும் இருக்குது. திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் மாறும், மன அழுத்தங்கள் குறையும். கேது தசை, கேது இதுக்கு மட்டும் விதிவிலக்குகள் நிறைய உண்டு. ஏன்னா கேதுக்கு தனிப்பட்ட முறையில் வீடு கிடையாது.
எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி அது செயல்படும். நான் நிறைய பேருக்கு வந்து அந்த கடகராசியில் பார்த்துருக்குறேன். என்கிட்ட வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சுக்கிரனோட வீட்டில் இருந்திருக்கு. சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் அது சுக்கிர தசை மாதிரி தான். அந்த கேது தசையும் அதன் பிறகு வரக்கூடிய 20 வருடங்கள் சுக்கிர தசையும் சேர்த்து 27 வருடங்கள் பாடாப்படுத்திருக்கு. இது சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் சுக்கிரனோட அமைப்பு தான் டோட்டலாக. நம்ம கேது தசைன்னு மேலே ஸ்டிக்கர் ஒட்டிக்க வேண்டியது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் என்ன கொடுக்குறாரோ அதை தான் கொடுக்கும். சுக்கிரன் இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் நன்மை செய்யாது. சந்திரனோட வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. சுக்கிரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது. அப்படி இருக்கும்போது இப்போ கேது தசை நடக்கிறவங்களுக்கு இப்போ குருவுடைய பயிற்சி நன்மை தருமா? கன்ஃபார்மாக நன்மை தரும். ஏன்னா கன்ஃபார்மாக நன்மை தரும். அது சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் இல்லை வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, அந்த கேது பகவானுக்கு நட்சத்திராதிபதி இருக்கார் இல்லையா, உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திராதிபதி குருவுடைய பார்வையில் மாட்டினா, இப்போ குரு பார்க்கக்கூடிய இடத்துல விருச்சிக ராசி, மகர ராசி, இன்னொன்று வந்து மீன ராசி, இந்த 3 இடங்கள்ல அந்த வீட்டதிபதி இருந்தால் கூட வேற எந்த இடத்துல வேணா இருந்து தசை பண்ணட்டும், உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த கேது பகவான் அந்த வீட்டதிபதி குருவுடைய பார்வையில் சிக்கினால் இல்லை குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால், இப்போ சமீபத்தில் மிதுனத்திலே கடகத்திலே 2 இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு. இப்போ பண வரவு கொடுக்கும். கேது தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகும். திடீர் வருமானம், திடீர்னு வந்து ஒரு வேலை கிடைக்கிறது, வேலையில் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறது. இந்த ப்ரொமோஷன்லாம் ஏன் கிடைக்காம இருக்குன்னா, நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது. அப்படின்னா இப்போ ஒரு தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம், இப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்ப்பீங்க, நீங்கள் அப்ளை பண்ணி கொடுப்பீங்க, எல்லாமே ஓகே, சாங்ஷன் ஆகிடும். அந்த சீட்டில் போய் உட்கார்றதுக்கு வந்து அவ்வளோ காலதாமதம் எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம்? லக்னாதிபதி உங்களுக்கு வீக்காக இருக்கும் அது சுய ஜாதகத்தில். அப்படி இல்லை அப்படின்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகமே அவயோக நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா இது மாதிரி வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சனி வந்திருக்கிறார், சனி மீன ராசியில் இருக்கிறார். அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி 3, 7, 10 இந்த 3 பார்வைகள் இருக்குல்ல, அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மாட்டிச்சுன்னா, இல்லை 4ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் அங்கே இருந்துச்சுன்னா, இப்போ வேலை ரீதியாக ப்ரொமோஷன் அது மாதிரி எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை வேலை ரீதியாக தொந்தரவுகள், வேலையில் பிரச்சனை வர்றது, வேலை போயிடுமோன்னு பயம் வர்றது, இது மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ கிளியர் ஆகும். சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்போ குருவால் கிளியர் ஆகும். உங்களுக்கு அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர தசைக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடியது சுக்கிர தசை. சுக்கிர தசை இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சுக்கிர தசை மாதிரி டோட்டலாகவே எல்லாம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசை வந்துச்சுனாக்கா படாத பாடுபடுறாங்க. ஏன்னா அதுதான் சுக்கிர தசை தான் நன்மை செய்யாதுன்னு சொல்லிட்டேன். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது, இருக்கிற இடத்தை பொறுத்து. ஏன்னா இந்த ராசிக்கு 12 இருக்கும். ஒரு சில பேருக்கு 12ஆம் இடத்தோட கரெக்டாக ஆச்சுனாக்கா 6, 8, 12 6ல் இருக்கலாம், உங்களுக்கு ஓரளவுக்கு விட்டு வைக்கும். 8ல் இருக்கலாம், அதுவும் விட்டு வைக்கும். 12ல் இருந்தால் இன்னும் சூப்பர், 20 வருஷமும் நல்லது பண்ணும். இதை தவிர்த்து வேற எங்கே இருந்தாலும் சரி சுக்கிரன் 3, 6, 10, 11 11லேயே அவரோட வீடு ஆட்சி ஆயிடுவார். அங்கே ராகுவோட இருந்துச்சுன்னா சிறப்பு. ஏன்னா ராகுவோட இருந்துச்சுன்னா அது வேலை செய்ய விடாது, அது வந்து கெடுபலன்களை செய்ய கொடுக்காது. ஏன்னா 11ஆம் இடத்துல பலமாயிடுவார் அவர். அப்போ அந்த கெடுபலன்களை செய்ய விடாமல் பண்ணிடும், நல்ல பலன்களை கொடுத்துரும். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவர் தான் ஆட்சியில் இருக்காரு. அப்போ பலமாயிடுவாங்க 2 பேரும். இப்போ வந்து அந்த சுக்கிரதசைலாம் அது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, கெடுபலன்கள் கொடுக்காது. அப்படியே கெடுபலன்கள் கொடுக்குது, அந்த நட்சத்திராதிபதி சரியில்லை. இப்போ அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருப்பார்? ஒரு சில பேருக்கு வந்து 11ஆம் இடத்துல இருந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னாக்கா அது வந்து அங்கே பலமாக இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு வந்து ராகுக்கு எது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதிகபட்சமாக சுக்கிரதசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஷ்டம சனியில் சொல்ல முடியாத கஷ்டம், திருமண வாழ்க்கையில் கஷ்டம், கடன் பிரச்சனை, இடம் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வேலை போனது வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சோம் நிம்மதி இல்லை, இது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா. இப்போ அது கிளியர் ஆகும். ஏன்னா உங்கள் ராசிக்கு தான் வராரு, உச்சமாக வராரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பக்கத்தில் வந்து நெருங்கி வந்து போகிற மாதிரி அந்த குரு பகவான். இப்போ சுக்கிரனால் பாதிக்கப்பட்டவர்கள், சுக்கிரதசையால் பாதிக்கப்பட்டவர்கள், நிதானத்தை இழந்தவங்க, நிம்மதியை இருந்தவங்க எல்லாமே இப்போ சுக்கிரதசையில் நல்லா இருக்க போகிறாங்க. நல்ல ஒரு அருமையான லைஃப் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே அமைய போகுது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்,
உங்களுக்கு கடன் பிரச்சனை, வருமானம் வராம பிரச்சனை பண்றது, வேலை இல்லாம இருக்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை இந்த சுக்கிர தசையில அனுபவிக்க போறீங்க. ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமைய போகுது. இதுல வந்து நீங்க எதையுமே எதிர்பார்க்க தேவையில்ல, சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். அந்த சுக்கிர தசையில இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் பட்ட பாடு எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப சுக்கிர தசையில சனி புத்தின்னு ஒண்ணு சென்ற பகுதியில் வரும். அதை நெருங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு, நல்லா இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பின்னாடி வரக்கூடிய அந்த 10 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை. இவர் வந்து 12ஆம் இடத்துல ஒரு சில பேருக்கு இருந்து கஷ்டத்தை கொடுக்குறார். அந்த இடத்துல தான் இப்போ குரு இருக்கிறாரு. இப்போ அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வராரு, உங்க ராசிக்கு வராரு. இப்போ சூரிய தசையில நிறைய பேர் மன உளைச்சல் எந்த வயதுல வருதோ, உங்க சூரிய தசை இருக்குது, நிறைய கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னா, வேலை வாய்ப்பு ரீதியா இப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி, வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, வேலையில இருக்கக்கூடிய சிக்கல், வீடு கட்டுறது, அது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே நீங்க எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த சூரிய தசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதாவது இன்னும் அடிச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்ப குரு பார்க்கக்கூடிய இடத்துல சூரியன் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, வக்கரமாகி போனா கூட அந்த இடங்கள்ல வந்து சூரியன் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் 100% கேரண்டியா சொல்லலாம். மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. எல்லாருக்குமே நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது குரு பயிற்சினால. குரு வந்து கோச்சாரத்துல உச்சமா வர்றதுனால உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட, ஆனா குரு பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சூரிய பகவானை இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை, அருமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசை. இந்த சந்திர தசையும் இந்த ராசியில 3 நட்சத்திரத்துல இவர் எங்க இருந்து தசை பண்றாரு அப்படின்றது ஈஸியா சொல்லிடலாம். இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்துல, இப்போ பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூச நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருப்பாரு. அந்த நட்சத்திராதிபதி சனி. இன்னொன்று ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரத்துல இந்த சந்திர பகவான் வந்து தசை பண்ணுவார். இப்ப இந்த சந்திர பகவான் எப்படி பலனை கொடுக்கும்? இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும், சிறப்பு சூப்பரா இருக்கும். நீங்க வந்து எதையுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பிளேஸ் பண்ணவே தேவையில்லை. ஆனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. அவரோட நட்சத்திர காலில் தான் இவர் இருந்து தசை பண்றார். இந்த சனி பகவான் உங்களுக்கு பலமா இருக்கணும். சுய ஜாதகத்துல வக்கரமா இருந்தாலோ இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளத்தை இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்துருக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது. இருந்தாலும் அந்த தசைங்கிறது ஓரளவுக்கு மைனஸில் தான் இருக்கும். இது வந்து பெரும்பாலும் நான் சொல்றது என்னன்னாக்கா, பாசிட்டிவா சொல்லணும் என்ன வேணா சொல்லிட்டு போயிடலாம், ஏதோ ஒரு வீடியோ ஓடுறதுக்காக அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி கிடையாது. அந்த நட்சத்திராதிபதி மறையக்கூடாது. இன்னொன்று பலமா இருக்கணும், சூப்பரா இருக்கணும். பலமா இருந்தாலும் அவர் தசை வந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம், அது தசையே வராது உங்களுக்கு. இப்போ அந்த தசை அப்படிங்கிறது இந்த பூச நட்சத்திர காலில் நிற்கக்கூடிய சந்திர பகவான், இப்போ குரு வந்து இந்த வீட்டுக்கு வராரு அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பு. இப்போ வேலை தொழில் எல்லாமே ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். அதே மாதிரி ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு, ஆயில நட்சத்திரக்காரர்களுக்குனாக்கா அந்த நட்சத்திராதிபதி யாரு? புதன். இந்த புதன் இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாது. ஏன்னா இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாது. ஆனால் சந்திரன் ஆட்சியில் இருக்காரு. ஆட்சி பெற்ற கிரகம் நன்மை தானே செய்யணும், ஓகே இல்லைன்னு சொல்லலை. ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் வலுவாக இருந்தால் தான் அது நல்லது செய்யும். அதுவே பாவ கிரகம் ஆயிடுச்சு, அவர் ராகு கேதுவோட சேர்த்துட்டா கூட உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு வளர்ச்சி, நிறைய மன அழுத்தத்தில் இருப்பீங்க, திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம், குடும்ப வாழ்க்கை, பசங்க வழியில், அதாவது வாரிசுகள் வழியில், வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் என்னென்னலாம் தொந்தரவு அனுபவிக்கிறீங்களோ இப்போ சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அநேகமாக இப்போ சமீபத்தில் நான் அக்டோபர் 22க்கு அப்புறம் சொல்லியிருக்கிறேன், அதன் பிறகு மார்ச் மாதம் வரைக்கும் குருடைய பார்வையில் புதன் மாட்டிச்சுனாக்கா, அதாவது அந்த கிரக பயிற்சிகளை குருடைய பார்வையில் இல்லை குரு இருக்கக்கூடிய இடத்துல குருடைய பார்வையில் மாட்டோம், 2-3 மாதம் மாட்டோம் எப்படியோ. அது மாதிரி டைமில் இப்போ அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். டோட்டலாகவே எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த சந்திர தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே உங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பண வரவு, கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது. நன்றி.